வணக்கம் நண்பர்களே, உங்களோடு நான் இன்னைக்கு இந்த மாதிரி பேட்ஜ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஜாக்கெட்டுக்கு கிராஸ் பீஸ் எடுப்போம் இல்லைங்களா, கழுத்துக்கு அதே மாதிரி கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. இதுக்கு அளவெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களோட ப்ளவுஸுக்கு எந்த மாதிரி அளவு தேவை, சிறுசாக வேணுமா பெருசாக வேணுமா நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெட்டிக்கிங்க. சரியா வெட்ட வரலனாலும் ஃபஸ்ட்டு லைட்டாக சிறுசாக ஷேப் எடுங்க. அதைய பாருங்க, அது கரெக்டாக லுக்கு கிடைக்குதாங்க. அதையவே அப்படியே மடித்து வச்சு அப்படியே இப்படி வரைஞ்சிக்கோங்க. ஓகே, வாங்க இதையே நம்ம தைக்கலாம். ஃபஸ்ட்டு கீழ்பக்கமாக ஆரம்பிச்சுக்கோங்க. இங்கிருந்து கரெக்டாக குதிரை இடம் தான் போடணும். குதிரை இடையினா இந்த குதிரையிலிருந்து தள்ளி வெளியில வந்துடக்கூடாது. கரெக்டா அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு லைட்டா இதுக்கு தகுந்த மாதிரி ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி இந்த துணியை கையில இப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த இடத்துல சென்டரா ஒரு லைட்டா வெட்டிக்கோங்க. இந்த அளவுக்கு வெட்டிக்கோங்க. அப்படியே லைட்டா தைச்சிட்டு வாங்க. கையில சிறுசா வச்சுக்கோங்க. ரொம்ப பொடி கையிலா வச்சீங்கன்னா கரெக்டா வரும். திரும்புறது அது கரெக்டா திரும்பும். கரெக்டா இந்த சென்டரா நிறுத்திக்கிங்க. அப்படியே திருப்பிக்கணும். அப்படியே பின்னாடி சைடு கை கொடுத்து அப்படியே திருப்பிக்கணும். அப்படியே கொஞ்சம் பொறுமையா தைச்சிட்டு வாங்க. பொறுமையா தைச்சிட்டு வாங்க. அப்படியே இந்த துணியை வெளிப்பக்கமா எடுத்து விட்டு இப்படியே வச்சுக்கோங்க. நேரா தைச்சு எடுத்துக்கோங்க. இப்படியே வெட்டிக்கோங்க. அவ்வளோதான். உள்ள பார்வையை இருக்கும். ஃபஸ்ட்டு இதை மடிச்சுக்கோங்க. இதையும் மடிச்சுக்கோங்க. லைட்டாக உள்ள இப்படி மடிச்சு விட்டுருங்க. லைட்டாக உள்ள இப்படி மடிச்சு விட்டுருங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரியும் கூட எடுத்து விட்டுக்குங்க. எடுத்து விட்டுட்டும் கூட நீங்கள் தையல் போடலாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கரெக்டாக இது மடிச்சிங்கன்னா நம்ம அந்த உள்ள அந்த அளவு தெரியும். லைட்டாக மடித்து இதை லைட்டாக இப்படி மடிச்சு விட்டுக்கோங்க. பின்னாடி பக்கம் அவ்வளோதான். அப்படியே இப்படி பின்னாடி பக்கமாக இப்படி தள்ளி விட்டு கரெக்டாக அந்த எட்ஜிலேயே அடிச்சுட்டு வாங்க. இந்த சென்டரில் மஞ்சள் நூல் வெளியில தெரியாத அளவுக்கு கரெக்டாக அந்த எட்ஜிலேயே தையல் போட்டுவாங்க. பொறுமையாக தைங்க. வச்சுட்டே வாங்க. இதை நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. இந்த இடத்தையும் நல்லா இழுத்துக்கோங்க. நல்லா எடுத்து விட்டுக்கோங்க.
இப்படியே சென்டராக நிறுத்தி திருப்பி செய்யணும். திருப்பிட்டு நீ நல்லா இப்படி எடுத்து விட்டுக்கணும். நல்லா கை வச்சு எடுத்து விட்டுக்கணும். அப்படியே நீங்க தேயில் போட்டுட்டே வாங்க. அவ்வளோதான், நம்ம தைச்சாச்சு. எக்ஸ்ட்ரா உள்ளதை ஃபுல்லாக வெட்டி விட்டுருங்க. எல்லாத்தையும் வெட்டி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம நீட்டாக தைச்சாச்சு. ஓகே, அவ்வளோதான், நீட்டாக தைச்சாச்சு. பாருங்க, ஃபினிஷிங் நல்லா இருக்கு. இப்படியே மடிச்சு ரெண்டாக மடிச்சு சும்மா லைட்டாக ஓரத்தில் பாருங்க, லைட்டாக, ரொம்ப பெருசாக கட்டினீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடும். சும்மா மேலே லைட்டாக நம்ம லைட்டாக கட்டி விடுங்க. இந்த மாதிரி தையல் போட்டுக்குங்க. இன்னும் பார்க்க அழகா இருக்கும். இப்படி போட்டுக்குங்க. அப்படியே இந்த அளவுக்கு குதிரோட இந்த கேப்பை கனெக்ட் பண்ணி தையல் போட்டுக்கோங்க. திருப்பி வந்துக்குங்க. இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நண்பர்களை இதாட்டம் ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்க, ஃபினிஷிங் நீட்டாக இருக்கு. பாருங்க நண்பர்களே, ஃபினிஷிங் நீட்டாக இருக்கு. இந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் உங்கள் ப்ளவுஸில் அட்டாச் பண்ணிக்கலாம். நன்றி.